தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வார்த்தை மனுவுருவானார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். வார்த்தை மனுவுருவானார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். வார்த்தை மனுவுருவானார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளே உருவாக்கின. வார்த்தை மனுவுருவானார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். வார்த்தை மனுவுருவானார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். வார்த்தை மனுவுருவானார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். வார்த்தை மனுவுருவானார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வார்த்தை மனுவுருவானார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். கன்னி மாமரிக்கு கடவுள் வாக்கையும் மன்னவர் தமக்கு அளவிலா மகிழ்வையும் சொன்ன வானவர் முன்னறிவித்த இந்நில மீட்பின் தூதனே ஒளியே. நிலையுறு தந்தையின் நிலையுறு மகனார், நிலமதில் பிறக்க காலம் கனிந்ததும் ஒத்த வகையில் உலகத்தாயினை இத்தரை தன்னில் தேர்ந்தெடுக்கின்றார். நம்மை மீட்கும் பலிபொருளாகிட நம்மை போன்றே நல்லுறு பெல்லாம் இம்மையில் பெற்றார். ஈடிலா குருதியால் நன்மைகள் பெருகிட தீமைகள் விலகிட ஆண்டவன் அடிமை யானென தாழ்ச்சியால் ஈண்டுரைத்தால் கன்னி இப்பொழுதோவெனில் வாஞ்சல தரசியாய் நம்பியே வாழ்கிறார். ஊன்றியே நிற்கும் எமை காத்தருள்க. கன்னி நின்றுதித்த கிறிஸ்துவே, உமக்கும் முன்னவராகிய தந்தையாருக்கும் நன்மையின் தூய ஆவியாருக்கும் விண்ணிலும் மண்ணிலும் உயர் புகழ் ஆகுக. ஆமேன். முன்மொழி 1. கப்ரியேல் என்னும் வானதூதர் யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமான கன்னி மரியாவிடம் அனுப்பப்பட்டார். கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் ஆட்சியும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறே உம்மை போற்றுவேன்.
கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும். மகிழ்ச்சி மிகு இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். ராவிழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் எனக்கு நீர் துணையாயிருக்கின்றீர். உம் ரெக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன். உம்மை நான் உறுதியாய் பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கப்ரியேல் என்னும் வானதூதர் யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமான கன்னி மரியாவிடம் அனுப்பப்பட்டார். முன்மொழி 2. பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. ஆண்டவரின் அனைத்து செயல்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானங்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் தூதர்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்திற்கு மேலுள்ள நீர்த்திரளே, ஆண்டவரை வாழ்த்து. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் ஆற்றல்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். கதிரவனே, நிலவே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மழையே, பனியே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். நெருப்பே, வெப்பமே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுங்கும் குளிரே, கடும் வெயிலே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். பனித்திவளைகளே, பனிமழையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். பனிக்கட்டியே, குளிர்மையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். உறைபனியே, மூடுபனியே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இரவே, பகலே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஒளியே, இருளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். மின்னல்களே, முகில்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மண்ணுலகு ஆண்டவரை வாழ்த்துவதாக. மலைகளே, குன்றுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நிலத்தில் தளிர்ப்பவையே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கடல்களே, ஆறுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீரூற்றுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். திமிங்கிலங்களே, நீர்வாழ் உயிரினங்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானத்து பறவைகளே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். காட்டு விலங்குகளே, கால்நடைகளே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். மண்ணுலக மாந்தர்களே,
ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இஸ்ரேல் மக்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் குருக்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் ஊழியரே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீதிமான்களே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மனத்தாழ்ச்சியும் உள்ளோரே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். அனனியா, அசாரியா, மிசாவேல், ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரை புகழுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். உயர்வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதியுள்ளவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. முன்மொழி 3. கன்னி தன் வார்த்தையின் வழியாக கருத்தரித்தார், என்றும் கன்னியாகவே இருந்து மீட்பரை பெற்றெடுத்தார். புதியதொரு பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரேலர் மகிழ்வராக. தம் அரசரை முன்னிட்டு சீயோனின் மக்கள் களி கூர்வார்களாக. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு மீட்பளித்து மேன்மைப்படுத்துவார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூர்வராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவராக. அவர்களின் வாயில் இறை புகழ் இருக்கட்டும். அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாள் இருக்கட்டும். அவர்கள் வேற்றினத்தாரிடம் பழி தீர்த்துக் கொள்வார்கள். மக்களினங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவார்கள். வேற்றின மன்னர்களை விலங்கிட்டு சிறை செய்வார்கள். உயர்குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள். முன்குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கன்னி தன் வார்த்தையின் வழியாக கருத்தரித்தார், என்றும் கன்னியாகவே இருந்து மீட்பரை பெற்றெடுத்தார். அருள்வாக்கு. திருத்தூதரான தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 6 முதல் 7 முடிய. கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். சிறு மறுமொழி. அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். செக்கரியாவின் பாடல்.
முன்மொழி. தம் ஒரே பேரான மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் நம்மேல் அன்பு கூர்ந்தார். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தம் ஒரே பேரான மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் நம்மேல் அன்பு கூர்ந்தார். மன்றாட்டுகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அறிவிப்பு நாளில் நம் மீட்பின் தொடக்க நாளை இன்று கொண்டாடுகிறோம். எனவே மகிழ்ச்சியுடன் வேண்டுவோம். கடவுளின் தூய அன்னையே, எங்களுக்காக பரிந்து பேசும். பேறு பெற்ற கன்னி வானதூதரின் மகிழ்ச்சி மிக்க செய்தியை ஏற்றுக்கொண்டார். கடவுளே, நாங்களும் எங்கள் மீட்பரை அதே மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ளச் செய்தருளும். கடவுளின் தூய அன்னையே, எங்களுக்காக பரிந்து பேசும். உம் அடிமையின் தாழ்நிலையை நீர் இரக்கமுடன் கண்ணோக்கினீர். இரக்கமிக்க தந்தையே, எங்களையும் எல்லா மக்களையும் நினைவு கூர்ந்து எங்கள் மேல் இரக்கமாயிரும். கடவுளின் தூய அன்னையே, எங்களுக்காக பரிந்து பேசும். புதிய ஏவாள் உம் தெய்வீக வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். உமது திருவுளத்தை ஏற்று வாழ எமக்கும் உமது அருளை பொழிந்தருளும். கடவுளின் தூய அன்னையே, எங்களுக்காக பரிந்து பேசும். தூய மரியாவே, துயர் நிறைந்தவர்களுக்கு ஆறுதலாகவும் உள்ளமுடைந்தோருக்கு உறுதுணையாகவும் அழுபவர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பவராகவும் இருந்தருளும். மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடி அருள் பணியாளர்களுக்காக பரிந்து பேசி இறைவனுக்கு தங்களை அர்ப்பணித்த பெண்களுக்காக இறைஞ்சுவீராக. கடவுளின் தூய அன்னையே, எங்களுக்காக பரிந்து பேசும். நமது புகழ்ச்சிகளையும் மன்றாட்டுகளையும் கிறிஸ்துவின் வார்த்தைகளில் சுருக்கமாய் சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். இறுதி மன்றாட்டு. இரக்கம் நிறைந்த இறைவா, உம்முடைய வார்த்தை பேறு பெற்ற கன்னி மரியாவின் திருவயிற்றில் உண்மையாகவே மனித உரு எடுக்க திருவுளம் கொண்டீர். எனவே எங்கள் மீட்பர் உண்மையான கடவுளும் உண்மையான மனிதனுமாயிருக்கிறார் என்பதை நம்புகின்ற எங்களை அவருடைய இறை இயல்பின் சாயலில் உருவாக்கியருளும். உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.